श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय राम। जय श्री राम। साधु संत आणि सज्जन वंदनीय श्रोते जन, आता कथानुसंधान सावध ऐका। संसार हाची दीर्घ स्वप्न, लोभे वोसणाती जन। माझी कांता माझे धन, कन्या पुत्र माझे। ज्ञानसूर्य मावळला, तेने प्रकाश लोपला। अंधकारे पूर्ण झाला, ब्रह्मगोळ अवघा। नाही सत्वांचे चांदिणे, काही मार्ग दिसे जेणे। सर्व भ्रांतीचे निगुणे, आपे आप न दिसे। देहबुद्धी अहंकारे, निजेले घोरती घोरे। दुःखे आक्रंदती थोरे, विषय सुखा कारणे। निजेले असताच मेले, पुन्हा उपजताच निजेले। ऐसे आले आणि गेले बहुत लोक। निदसुरेपणेची सैरा, बहुती केल्या येरझारा। नेणोनिया परमेश्वरा, भोगिले कष्ट। तया कष्टाचे निरसन, व्हावया पाहिजे आत्मज्ञान। म्हणून हे निरूपण अध्यात्म ग्रंथ। सकल विद्येमध्ये सार, अध्यात्म विद्येचा विचार। दशमोध्यायी सारंगधर, भगवद्गीतेसी बोलिला। अध्यात्म विद्यानां बाधः प्रवदतामहम्। या कारणे अद्वैत ग्रंथ, अध्यात्म विद्येचा परमार्थ। पाहावया तोची समर्थ, जो सर्वांगी श्रोता। दयाचे चंचल हृदये, तेने ग्रंथ सोढूची नये। सोडिता अलभ्य होये, अर्थ येतीचा। जयास जोडला परमार्थ, तेने पाहावा हा ग्रंथ। अर्थ शोधिता परमार्थ, निश्चये बाणे। जयासी नाही परमार्थ, तयासी न कले येथीचा अर्थ। नेत्रे विण निधान स्वार्थ, अंधा सकलेना। एक म्हणती मर्हाटे काये, हे तो भल्यासी ऐको नये। ती मूर्खे नेणती सोये, अर्थान्वयाची। लोहाची मांदुस केली, नाना रत्ने साठविली। ते अभाग्याने त्यागिली, लोखंड म्हणून। तैसी भाषा प्राकृत, अर्थ वेदांत आणि सिद्धांत। नेणोनी त्यागी भ्रांत, मंदबुद्धिस्तव। आहाच सापडता धन, त्याग करणे मूर्खपण। द्रव्य घ्यावे साठवण, पाहोची नये। परिस देखिला अंगणी, मार्गी पडिला चिंतामणी। अभावेल महागुणी, कूपामध्ये। तैसे प्राकृतीय द्वैत, सुगम आणि सप्रचित। अध्यात्मलाभे अकस्मात तरी अवश्य घ्यावे। न करिता विपत्तीचा श्रम, सकल शास्त्रार्थ होये सुगम। सत्समागमाचे वर्म, ते हे ऐसे असे। जे व्युत्पत्तीने नकले, ते सत्समागमे कले। सकल शास्त्रार्थ आकले, स्वानुभवासी। म्हणून कारण सत्समागम, तेथे न लगे विपत्ती श्रम। जन्म सार्थकाचे वर्म, वेगळेची आहे। भाषभेदाश्च वर्तन्ते हि, अर्थ एको न संशयः। पात्रद्वये यथा खाद्यं, स्वादभेदो न विद्यते। जय श्री राम।
ஜெய் ஸ்ரீராம். சதுர்தச பிரம்ம நிரூபணம் அப்படிங்கிற 7வது சதகம் தாஸ்போதத்துல, அதுல முதல் சமாசம் மங்களாச்சரணம் அப்படிங்கிற சமாசத்துல இதுவரையிலும் கேட்ட விஷயம், பரபிரம்ம வஸ்து அப்படிங்கிறது அதி சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய வஸ்து. அத்தீந்திரியமாக இருக்கக்கூடிய வஸ்து. அத்தீந்திரியமாக இருக்கக்கூடிய வஸ்து அப்படிங்கிறது நம்முடைய 5 புலன்கள்னாலையும் கண்டுபிடிக்க முடியாத இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அது. அப்ப அந்த வஸ்துவை நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாதோ அப்படின்னு சொல்லிவிட முடியாது. நம்மளுடைய மனசுக்கு இருக்கக்கூடிய சக்தி அபாரமானது. அந்த மனசுனால அத்தீந்திரியமாக இருக்கக்கூடிய வஸ்துவையும் புரிஞ்சுக்க முடியும். அத்தீந்திரியமாக இருக்கக்கூடிய வஸ்துவையும் அந்த மனசால கொண்டு நிறுத்த முடியும் நம்மளுக்கு நேர. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் தேகம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் இருக்கே, அந்த தோற்றத்தை நகர்த்தி நான் ஆத்மா அப்படிங்கிற தோற்றத்துக்கு வரணும். அப்போ அந்த நிலை தானாகவே மாறும். சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பிரம்ம விஷயம் நம்மளுக்கும் வெளிப்படும். அதி சூக்ஷ்மமாக இந்த வஸ்து இருக்கிறதுனாலையும், சாதாரண ஒரு ஜீவன் அவித்யிலேயே முழுங்கி இருக்கிறதுனாலையும் அந்த வஸ்து கைப்பிடிக்கு கிடைக்காம இருந்துட்டே இருக்கு. அப்பேற்பட்ட பரவஸ்து பிரம்ம வித்யினால நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட பிரம்ம வித்யுமே அந்த பரபிரத்துடைய ஸ்வரூபம் தான். வேதமே அந்த பரவஸ்துடைய ஸ்வரூபம் தானே. அதனால அந்த வித்யை நம்மளுக்கு வேதத்துக்கிட்ட இருந்து கிடைக்கிறது. அப்பேற்பட்ட பிரம்ம வித்யை தரக்கூடிய வேதத்துக்கு அதிபதி அந்த பிரம்மவே கணாதிபன் அப்படிங்கிற ரூபத்திற்கான் அப்படிங்கறத சொல்லி அந்த விநாயகனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினார். அடுத்ததாக அந்த பிரம்மம் இந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்கே, அது எப்படி படைச்சிருக்கு? தன்னுடைய மாயாசக்தி பிரபாவம் தான். அந்த சக்தியை தான் எதுவுமே சூக்ஷ்மமாக இருந்தால் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமம் தானே, அதுதானே அடிப்படை. அதனால சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம், சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துடைய வைபவம், அது ரெண்டுத்துக்குமே ஒரு நாமரூபத்தை கொடுத்து நம்ம இடத்தை கொண்டு வரும் பொழுது நம்மளால அது கிரகிச்சுக்க முடியறது. அப்போ பிரம்மமும் சூக்ஷ்மம், பிரம்ம வித்யையும் சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரம்ம வித்யைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கு கணேந்திரன் அப்படிங்கிற நாமமும், மத்தானனாகவும் ஏகதந்தனாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரூபத்தையும் வச்சு அந்த பரபிரம்மத்தை நம்ம கிட்ட கொண்டு வரா. இதெல்லாம் பெரியோர்கள் நம்மளுக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம். இல்லையானால் அப்டிராக்டா இருக்குன்னு நம்மளுக்கு, நம்ம மனசுக்கு இந்த பிரம்ம வித்யையே ஏறாது. அது மாதிரி அந்த பிரம்மத்துடைய சங்கல்ப சக்தி தான் இப்பேற்பட்ட சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு காரணமாக இருக்கு. அந்த சக்தியும் அந்த பிரம்மமும் வெவ்வேறு இல்லை. ஆனால் இந்த சிருஷ்டி நம்மளுக்கு என்னெல்லாம் திருஷ்யமாக தெரியறதோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த சக்தி தான். அதனால அந்த சக்திக்கு சாரதாதேவி என்கின்ற பெயர். மாயை அப்படிங்கிற அந்த சக்திக்கு பெயர். அந்த மாயை அப்படிங்கிறது எதெல்லாம் மித்தியே இருக்கோ அதெல்லாம் மித்தியா இருக்கிற விஷயத்தெல்லாம் நமக்கு சத்தியமாக நம்மளை காண்பிக்கிறது. ஏன் அப்படி காண்பிக்கிறது? மித்தியை சத்தியமா காண்பிக்கணும் அப்படிங்கிறது அதோடைய எண்ணம் இல்லை. அந்த சக்தியுடைய பிரபாவம் தேக புத்தியோடைய பார்க்கும் பொழுது மித்தியா இருக்கிறதெல்லாம் சத்தியமாக தெரிகிறது.
அதே சக்தியுடைய பிரபாவத்தை ஆத்ம புத்தியோட பார்க்கும் பொழுது எல்லா சத்தியமும் இதெல்லாம் மிச்சைதான், இது சத்தியம் இல்லை, சத்தியம் அப்படிங்கிறது பிரம்ம மாத்திரம்தான் அப்படிங்கிறது தெரியறது. அப்போ அந்த சக்தி ரெண்டு பேருக்கும் எந்த திருஷ்டிகோணத்தை பார்க்கிறாளோ அதை பொறுத்து காட்சி அளிக்கிறது. அதனாலதான் அந்த சக்தியை பிரம்மத்துக்கு புத்திரின்னு சொன்னார், மாதா அப்படிங்கிறதையும் சொல்றார். பிரம்மத்துக்கிட்ட இருந்து கிளம்பி வந்ததுனால இந்த சக்தி தேவி புத்திரியாகவும், ஆனால் அதே பிரம்மத்தை தானே எல்லாம் மித்தியா இருக்கு பார் அப்படின்னு சொல்லி அதே சக்தி அந்த பரபிரம்மத்தை காண்பிச்சு கொடுக்கறதுனால அந்த சக்தி பரபிரம்மத்துக்கு மாதாவாகவும் இருக்கு. ஒரே சமயத்துல புத்திரி மாதா ரெண்டு ஸ்வரூபம் அந்த சக்திக்கு இருக்குங்கிறத சொன்னார். இப்பேற்பட்ட பிரம்ம வித்யையும் மித்தியாக மாயையுடைய பிரபாவத்தை நம்மளுக்கு எடுத்து காமிச்சு தெளிவா எடுத்து கொடுக்கக்கூடிய அடுத்த வஸ்து சத்குரு அப்படிங்கிற தத்துவம். அந்த சத்குருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினார். மேல சொல்லறார், சாது சந்த ஆணி சஜ்ஜன வந்தூனியா ஸ்ரோதேஜன ஆதா கதானுசந்தான சாவத ஐகா. மேல சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு நான் இப்ப பிரவர்த்திக்கிறேன். கணாதிபன், சாரதாதேவி, சத்குருநாதாள் இவா 3 பேருக்கும் நமஸ்காரங்களை சொல்லிவிட்டேன். அடுத்தது சாதுக்கள், சந்துக்கள், சஜ்ஜனர்கள் இவாளுக்கு எல்லாருக்கும் ஒரு நமஸ்காரம். இவாள்லாம் நம்மளுக்கு கிருபை பண்ணலையானால் பிரம்ம வித்யை பக்கத்தை நெருங்க கூட முடியாது. அதனால அவளுக்கு ஒரு நமஸ்காரம். அவளோட கிருபையினால்தான் இத்தனை விஷயங்கள் ஏறப்படுது. மேல இந்த அத்தியாயத்துல சத்சங்க மகிமையும் சாது மகிமையும் சொல்ல போறார். ஆதா கதானுசந்தான சாவத ஐக்கா. மேல நான் சொல்லக்கூடிய கதையை எல்லாரும் கேளுங்க. சம்சார ஹாச்சி தீர்க்க ஸ்வப்ன லோபே ஓசனாதீஜன. இந்த சம்சாரம் அப்படிங்கிறது இருக்கே, தீர்க்கமா இருக்கக்கூடிய ஒரு சொப்பனம். எப்படி சொப்னம் சத்தியம் இல்லையோ, எப்படி சொப்னம் ஒரு காட்சி தானோ, ஆனா அந்த சொப்னத்தை பார்க்கும் பொழுது அந்த சொப்னத்துல பார்த்த விஷயங்களை நாம் ஈடுபட்டு உணர்ச்சி வசக்கூட படுறோமோ, அது மாதிரி சம்சாரம் அப்படிங்கிறது ஒரு சொப்பனம் தான். அது ஒரு திருஷ்யம், ஒரு காட்சி. இப்போ ஒருவன் சொப்னம் பார்க்கறானா பக்கத்துல இருக்கிறவனுக்கு அந்த சொப்னத்தினால பாதை உண்டோ? கிடையாது. ஏன்னா இன்னுத்தன் பார்க்கக்கூடிய சொப்னத்து கூட இவனால ஐடென்டிஃபையே பண்ண முடியாது, பண்ணிக்கிறது கிடையாது. அதனால பாதை இல்லை. ஒரு கால் அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற நிலையை ஒருத்தனுக்கு கொடுத்தானால் இன்னுத்தன் பார்க்கிற சொப்னத்துக்கு இவனும் அல்லோலப்படுவான். அது மாதிரி சம்சாரம் அப்படிங்கிறது தீர்க்கமாக இருக்கக்கூடிய ஒரு சொப்னம். அந்த சொப்னத்துல நாம் அந்த சொப்னத்து கூட ஐடென்டிஃபை பண்ணிட்டோமானால் அந்த சொப்னம் என்னெல்லாம் காட்சி காமிக்கிறதோ அந்த காட்சிகளுக்கு நாம் உணர்ச்சி வசப்படுவோம். அந்த சொப்னத்து கூட நான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்காம இருந்துட்டோமானால் அந்த சொப்னம் நம்மளை பாதிக்காது. ஆனா பெரும்பாலான ஜனங்கள் லோபே ஓசனாதி ஜன, பெரும்பாலான இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே அந்த சம்சாரத்தை தன் கூட அந்த சம்சாரத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார். தன் கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது என்ன? மாஜி காந்தா, மாஜே தன, கன்யா புத்திர மாஜே. என்னுடைய காந்தா, என்னுடைய ஆத்துக்காரி, இது என்னுடைய தனம், இது என்னுடைய கன்னையா, இது என்னுடைய புத்திரன் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன். என்னுடையது 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 அப்படின்னு சொல்லும் பொழுது அது மேல தான் ஒரு ஓனர்ஷிப்பை கொண்டாடுறான். அங்கேருந்துதான் மாயை ஆரம்பிக்கிறது. ஞான சூரிய மாவளலா தேனே பிரகாஷலோபலா அந்தகாரே பூர்ணஜாலா பிரம்மகோளாவகா. இப்பேற்பட்ட சம்சாரம், இப்பேற்பட்ட சொப்னம் இருக்கே, இந்த சொப்னத்திலேருந்து எப்படி விடுதலை கிடைக்கும்? கண்ணை முழிச்சுண்டா விடுதலை கிடைக்கும். சாதாரணமா தூங்கிட்டு சொப்னம் பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு அந்த சொப்பனத்திலேருந்து எப்படி விடுதலை? ஜாகிரதையானா விடுதலை. அப்போ இந்த சம்சாரமாக கூடிய இருக்கிற சொப்பனம் இருக்கே,
அதுல இருந்து எப்படி விடுதலை? அந்த ஜாகிருதிங்கிறது என்ன? ஞானம் உண்டாகிறது தான் ஜாகிருதி. ஆனா இவா இந்த ஞான விஷயத்துக்கு பக்கத்திலேயே போகாம ஞான சூரியன் ஆவலல்லா. ஞானமாக இருக்கக்கூடிய சூரியன் அஸ்தமனமாகி விட்டது இவாளிடத்துல. தேனே பிரகாசலோபரா, அந்த சூரியன் அஸ்தமனம் ஆனத்தினாலேயே அந்த ஞான சூரிய ஒளி இவாளிடத்துல இல்லை. எங்க பிரகாசம் இல்லையோ அந்தகாரே பூர்ணஜால, அங்க பரிபூர்ணமான அந்தகாரம் தான் உண்டாகும். பிரம்மகோள அவகா. அப்படியே அஜ்ஞானத்தை முழுகி இருக்கக்கூடிய ஜீவனாக இவன் இருக்கான். எங்குமே அஜ்ஞானம்தான் பரவி இருக்கு இவனை பொருந்தியவரை. நாஹி சத்வாச்சே சாந்தினே காஹி மார்க திசே ஜேனே சர்வ பிராந்தி சேனி குணே ஆப்பே ஆப்பன திசை. சத்வகுணங்கள் எதுவுமே தன்னிடத்துல அவன் வளர்த்து வைக்காமல், அதனால எந்த மார்க்கமும் சரியான மார்க்கம் அவனுக்கு கிடைக்காம சம்சாரம் இருக்கக்கூடிய போக்குல அவனும் இருந்துட்டு, சம்சாரம் அவனை எப்படி பிடிச்சு இழுக்கிறதோ அந்த சம்சார இழுப்புக்கு தானும் போய் விழுந்துட்டு சர்வ பிராந்தி சேனி குணே. சம்சாரம் திடீர்னு இப்படி இருக்கும், திடீர்னு அப்படி இருக்கும், திடீர்னு மேல இருக்கும், திடீர்னு கீழே இருக்கும். அதோடைய போக்குக்கே மேலும் கீழியும் அங்கும் இங்கும் மேலும் கீழியும் போயிட்டு சம்சாரத்துடைய குணத்திலேயே தான் ஒன்றி போகி பிராந்தி சேனே குணே, பிரமப்பிடிச்சவனாக அந்த சம்சாரம் அதே சத்தியம் அப்படின்னு கருதி அந்த சம்சாரத்தை வாழ்ந்து இருக்கிறது பொழுது என்ன ஆகிறது? ஆப்பே ஆப்ப நதிசே. ரொம்ப இருட்டா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போச்சுதுன்னா நம்ம கண்கள்னால நம்ம கையையே நம்ம பார்க்க முடியாதல்லவா? நாமே தெரியாம போயிடுறோம் அந்த இருட்டுல. அது மாதிரி இந்த சம்சாரமாகக்கூடிய ஒரு இருட்டுல ஞான பிரகாசம் இல்லாததுனால அந்த சம்சாரத்துக்கூடையே, சம்சாரத்தை என்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அந்த விஷயத்துக்கூடையே இந்திரியங்கள்லாம் எந்தெந்த விஷயங்களை காமிச்சு கொடுக்கறதோ அந்த விஷயங்கள் கூடயே தன்னை சம்பந்தப்படுத்தி தான் தான் அதுன்னு தன்னை மறந்து போய் சம்சாரம் அவனுக்கு என்னெல்லாம் காமிச்சு கொடுக்கறதோ அதெல்லாம் தான் அது கூட தான் தனக்கு சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறத ஒரு உறுதி பண்ணி வச்சுண்டு தான் யாரு அப்படிங்கிற யோஜனையை பண்ணாமல் தான் இருக்கிறதுனால தானே அது கூட சம்பந்தம் நம்மளால பாராட்ட முடியறது அப்படிங்கிறதை மறந்து போய் தன்னை மறந்த நிலையாக ஆகி உண்மையா தான் ஏதோ அதை அவன் மறந்து போய் இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்கள் கூட உண்டான உறவுதான் தான் அப்படி நினைச்சுண்டு அந்த விஷயங்கள் கூட இருக்கிற உறவிலேயே வாழ்ந்து இருக்கான் அவன். அந்த உறவு என்னது? தேக புத்தி. தான் அப்படிங்கிறது யாரு? இது எல்லாத்துக்கும் சாட்சியாக இருந்திருக்கிறவன் தானே தான். ஆனா அந்த சாட்சியாக சுத்தமாக ஒட்டிக்காம இருக்கக்கூடியவன் தான் நான். நம்மளா எவ்வளவு பேர் இதை யோஜனை பண்றோம்? எவ்வளவு பேர் இதை நம்ம ரியலைஸ் பண்ணுறோம்? இல்லையே. யாரை கேட்டாலும் நான் இந்த பேர் உள்ளவன், இந்த ஊர்ல இருக்கிறவன், இப்பேற்பட்ட அந்தஸ்து உள்ளவன் அப்படிங்கிறது தானே நம்ம சொல்றது. எல்லாமே உறவைதான் சொல்லிட்டு இருக்கோம். நீ யாருடா அப்படின்னு கேட்டதுன்னா நான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லாம நான் இவனுடைய அப்பா, இவனுடைய புள்ளே, இப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்துல இருக்கிறவன், இப்பேற்பட்ட மேனேஜர், இப்பேற்பட்ட ஊருக்கு ராஜா அப்படின்னு தானே சொல்றானே தவிர தன்னை பத்தி பேசணும், தன்னை பத்தி சொல்லுடான்னு சொன்னா நான் இன்னார் அப்படின்னு எவனும் சொல்றது கிடையாது. எந்தெந்த உறவுகள் எல்லாம் பண்ணிச்சுட்டு இருக்கானோ அந்த உறவுகள் தான் நான் சொல்றானே தவிர அந்த உறவுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி எவனோ அவன்தான் நான் அப்படிங்கிறது யாரும் உணர்றதும் இல்லை, சொல்றது கூட இல்லை, ரியலைஸும் பண்றது இல்லை. தேக புத்தி தான் சரீரத்தை நம்ம அவாவா சரீர சம்பந்தத்தோட என்னெல்லாம் இருக்கோ அதுதான் அவா அப்படிங்கிற நிர்ணயமான ஒரு தோற்றம். ஆனால் அந்த சரீரம் தாத்காலிகமானதே. அந்த சரீரம் போயிடுச்சுன்னா அவ்வளவு உறவும் போயிடுத்தே. ஆனா போனது சரீரம் மாத்திரம்தான் தெரியறது. ஆனா அந்த சரீரத்துக்குள்ள வசிச்சுட்டு இருந்தவன் எவன் அப்படிங்கறது அப்புறம் எவனுக்கும் தெரியல. மிருத்யு அடைஞ்சதும் இன்னி வரையிலும் அதுக்குள்ள ஒரு மனுஷன் நம்மள்ட்ட பேசிட்டு
ஆடிண்டு பாடிட்டு இருந்தானே அவனை நம்மளால பார்க்க முடியறதோ? ஆனா அந்த உடம்பிலே ஒருத்தன் கிளம்பி போனான் அப்படிங்கிறது மாத்திரம் நம்மளுக்கு தெரியறது. கிளம்பி போனவன் தான் அவன் அப்படிங்கிறது அந்த மிருத்யு அப்படிங்கிற சமயத்துல தான் தெரியறது. அல்லாத நேரத்துல நம்ம யோஜனையும் பண்றதுல நம்மளுக்கு தெரிய, அது நம்மளுக்கு மனசுல அது ஏறதும் கிடையாது. அப்படி அப்போ நீ யாரு அப்படின்னு கேட்டதுன்னா தன் மார்பை தட்டிண்டு 6 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடியவன் நான், இப்பேற்பட்ட மேனேஜர் நான், இப்பேற்பட்ட சொத்துக்கு நான் சுவாமியா இருக்கக்கூடியவன் நான் அப்படின்னு அகங்காரே, அகம் அப்படிங்கிற தத்துவம் போகி அகங்காரமாக மாறிடுச்சு. நான் அப்படிங்கிறது சுத்தாத்ம ஸ்வரூபமாக எதுவோ அதை ரியலைஸ் பண்ணாம தேக புத்தியோட இருந்துண்டு நாம் யாரு அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம இடத்துல இருக்கோ அந்த எண்ணம் தேக புத்தி தேக சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் அது அகங்காரம். நிஜேலே கோரதி கோரே துக்கே ஆக்ரந்ததி தோரே விஷய சுகாகாரே. இப்படி இருக்கக்கூடிய ஒரு புத்தி, தேக புத்தி அகங்கார புத்தி எது சொன்னாரோ அந்த புத்தி தான் அவித்யை. உண்மையான நான் அப்படிங்கறத மறந்து போய் அகங்காரம் உற்பத்தமாகிறதே ஹிருதயத்துல, அதுதான் அவித்யை. இது ஒரு பெரிய சொப்பனம். உண்மையாக நான் யாருன்னு மறந்து போய் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்கார். அந்த சுப்பிரமணியம் ராத்திரி தூங்கும் பொழுது ஒரு சொப்பனம் பார்க்கிறார். ஏதோ ஒரு கம்பெனி முதலாளிக்கு ஒரு டிரைவரா போற மாதிரி ஒரு சொப்பனம் பார்க்கிறார். அந்த சொப்பனம் பார்த்துட்டு இருக்கிற வரையிலும் அவர் டிரைவர் தான், கோபால் அப்படிங்கிற டிரைவர் தான் அவர். கண்ணை முடிச்சிருந்தப்பறம் தான் அடடா நான் கோபால் டிரைவர் இல்லவே, நான் இப்பேற்பட்ட கம்பெனியில மேனேஜரா இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் இல்லவோ அப்படிங்கிற முடிச்சுட்டு அப்புறம் தானே தெரிகிறது. அது மாதிரி ஆத்மவஸ்துவாக இருக்கக்கூடிய நாம் தான் இந்த சுப்பிரமணியமாக இருக்கக்கூடிய நிலை. நான் இன்னார் அவன் இவன் சொல்லிக்க கூடியதுதான் கோபால் டிரைவர்னு இருக்கக்கூடிய நிலை. சுப்பிரமணியம் அப்படிங்கிற நிலையை மறந்து கோபால் அப்படிங்கிற டிரைவராக நான் நம்மளையே உண்மை அந்த சொப்பனம் பார்க்கிற நேரம் முழுக்க தன்னை கோபால் தானே நினைச்சுக்கிறாமா. அப்படி நாம் இன்னார் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைதான் ஒரு பெரிய சொப்பனம். அதுதான் இந்த சம்சாரம். அப்புறம் அந்த தூக்கத்திலேருந்து ஜாகிருதி ஆகிறது, சம்சாரத்திலேருந்து கண் முழிச்சுக்கிறது, அவித்யை நகர்றது. நகர்ந்ததுமே அடடா சொப்பனம் இல்லவோ பார்த்துட்டு இருந்தேன், நான் கோபால் இல்லவே, நான் சுப்பிரமணியம் அல்லவோ அப்படிங்கிறது தன்னுடைய ஸ்வரூபத்தை தானே புரிஞ்சுக்கிறது தான் சாட்சாத்காரம். அதுவரையிலும் நிஜேலே கோரதி கோரே, ரொம்ப கோரமான சொப்பனம் தான் இந்த சம்சாரம். அந்த ஜாகிருதி ஆகிற வரையிலும் எது இல்லையோ அதை பார்த்துண்டு எதை பார்த்துட்டு இருக்கோமோ அதுல தன்னை அது கூட சம்பந்தப்படுத்தி அதுதான் நாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கோரம் அல்லவா. துக்கே ஆக்ரந்ததி தோரே விஷய சுகாகாரே. அந்த சொப்பனத்துல விஷய சுகமும் வரக்கூடிய துக்கமும், சுகம் துக்கம் சுகம் துக்கம் அப்படின்னு மாறி 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 இந்த துக்கங்கள் எல்லாம் ஆக்ரந்ததி தோரே ஹோன்னு அலறானே. அடாடா இது சொப்பனமே. சில பேர் சொப்னத்தை அழுவா. அது மாதிரி சம்சாரமாக சொப்னத்துல இவனும் அழுதுன்னு இருக்கான். பெரும்பாலும் ஜனங்களுடைய ஒரு ஸ்திதி இதுதான், நிஜேலே அஸ்தாச்ச மேலே. இது மாதிரி இந்த சம்சார தூக்கத்திலேயே இருந்து ஷாகரான் புனः உபஜதாச்ச நிஜேலே. திரும்ப இந்த சம்சாரத்தை தான் திரும்பும் பிறக்கிறான். பிறந்த பொழுதும் திருப்பும் இந்த தூக்கத்திலேயே இருக்கான், திருப்பி இந்த சொப்பனத்தையே பார்த்துட்டு இருக்கான். இது மாதிரி சம்சாரத்துல ஜன்மமும் மரணம் ஜன்மம் மரணம் அப்படிங்கிறது ஜன்மம் மரணம் இது ரெண்டுமே ஒரு சொப்பனம் தான். அந்த சம்சாரத்துல தான் யாரு அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்காம இருக்கிற வரையிலும் இந்த சொப்பனம் வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் இந்த ஜன்மமும் மரணமும் இந்த சொப்பனத்துல ஐசே ஆலே ஆணி கேலே வந்து போகிறது பகுத்தலோக்க. முக்காவாசி ஆட்களும் வந்து பெயிண்ட் இருக்காளே, அது என்னது? தான் மறந்த நிலையில பார்க்கக்கூடிய சொப்பனம் தான். நிதசுரே பணேச்சி சைரா பகுதி கேலியா ஏரஜாரா நேனோனியா பரமேஸ்வரா போகிலி கஷ்டம். நாம் எல்லாரும் நம்ம வாழக்கூடிய நம்ம ஜன்மாவே அதனால என்ன நிதசுரே பண,
தூக்க கலக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் நம்ம ஜன்மா. நிதசுரே பனேச்சி சைரா பகுதி கேலியா ஏரா ஜாரா. அந்த தூக்க கலக்கம் சைரா நம்மளிடத்து நகர்ந்து போகாம இருக்கிறதுனால பகுதி கேலியா ஏரா ஜாரா, போக்குவரத்து இந்த லோகத்துல ரொம்பவே அதிகமாக ஆயிடுத்து எல்லாருக்குமே. நேனோனியா பரமேஸ்வரா போகிலி கிருஷ்டே. தான் யாரு அப்படிங்கறத அறியாமல், பரமேஸ்வரன் ஒருத்தன் உண்டு அப்படிங்கறது தெரிஞ்சுக்காமல் எல்லாரும் விதவிதமான கஷ்டங்களை போகிச்சுட்டு இருக்கா. தயா கஷ்டாச்சே நிரசன பாவையா பாகிஜே ஆத்மஞானம். இது அகண்டமா ஒரு சக்கரமாக இருந்துட்டு இருக்கு. இந்த சக்கரத்தை அறுக்கணமானால் ஆத்ம ஞானம் எப்போ உண்டாகிறதோ அப்பதான் அறுக்கப்படும் இந்த சக்கரம். அந்த ஆத்ம ஞானம் எங்க கிடைக்கும்? மனோனி ஹே நிரூபண ஆத்தியாத்ம கிரந்த. அத்தியாத்ம கிரந்தங்கள்லாம் எது இருக்கோ அந்த அத்தியாத்ம கிரந்தங்கள் எல்லாம் சேவிச்சால் கிடைக்கும். இதோ இந்த தாஸ்போத் அப்படிங்கிறது இருக்கே, ஹே நிரூபண அப்படிங்கிறார். இந்த நிரூபணம் நடந்துட்டு இருக்கே. இப்போ எல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நாம் எல்லாரும் கேட்டு இருக்கோம் இல்லையா? இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அத்தியாத்ம கிரந்தத்தை நாம் சொல்லி அதை மனசுல வாங்கி அதை தியானம் பண்ணி அதை நம்ம கேட்டோமானால் இந்த ஆத்ம ஞானம் நம்மளுக்கு உண்டாகும். ஆத்ம ஞானம் உண்டானதுமே நம்மளுக்கு இந்த மாயையாக இருக்கக்கூடிய லோகத்துடைய பிரபாவம் நம்மளிடத்திலிருந்து மெல்ல மெல்ல குறைஞ்சு போயிடும். சகல வித்யே மத்தியே சார. அதனால இந்த லோகத்துல என்னெல்லாவோ வித்யைகள்லாம் இருக்கு. ஆனா எல்லா வித்யக்கு சாரம் அத்தியாத்ம வித்யேச்சா விசார. அத்தியாத்ம வித்யை தான் எல்லாத்துக்கும் சாரம், அத்தியாத்ம விசாரம் தான் எல்லாத்துக்கும் சாரம். இது பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல சாரங்கதரனான ஜெகத்குருவான கீதாச்சாரியனான ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றான். தசமோத்தியாயி சாரங்கதர பகவத்கீதை ஸ்ரீ போலிலா. என்ன சொல்றான் ஸ்ரீகிருஷ்ணன்? அத்தியாத்ம வித்யா வித்யானாம் வாதக பிரவததாம் அகம். எல்லா வித்யக்கும் வசத்தியான வித்யை எதோ அந்த அத்தியாத்ம வித்யை தான் நான். வாதக பிரவததாம் அகம். அப்பேற்பட்ட ஆத்ம வித்யை இருக்கே, அந்த ஆத்ம வித்யை பிரவததாமகம். அப்பேற்பட்ட ஆத்ம வித்யையும் நான் தான் சொல்லணும், அதை நான் தான் எடுத்து கொடுக்கணும், நான் தான் அதை சொல்லுகிறேன். யா காரணே அத்வைத கிரந்த அத்தியாத்ம வித்யேச்சா பரமார்த்த பாஹாவயா தோச்சி சமர்த்த ஜோ சர்வாங்கே ஸ்ரோதா. அதனால்தான் இந்த ஆத்ம வித்யை அத்தியாத்ம வித்யன்னு எது சொல்றோமோ அதை எவனோ ஒருத்தன் பேசிவிட முடியாது. அதை பத்தி பேசினாலும் இந்த பேச்சு எடுக்காது. யாரு அந்த நிலையில ஏற்கனவே இருக்காளோ அப்பேற்பட்ட சத்குருநாதன், அப்பேற்பட்ட ஆச்சாரியன் அந்த விஷயத்தை சொன்னான் தான் நம்ம மனசுல ஏறும். யா காரணே அதனால அத்வைத கிரந்தங்கள் அத்தியாத்ம வித்யேச்சா பரமார்த்த அத்வைத்தமாக இருக்கக்கூடிய கிரந்தங்களும் அத்தியாத்ம வித்யை ஏதோ அந்த வித்யையும் பரமார்த்தத்தை எது சம்பாதிச்சு தருமோ அந்த வித்ய பாகாவையா தோச்சி சமர்த்த. யாரு அந்த விஷயத்துல சமர்த்தனா இருக்கானோ அவன் நம்மளுக்கு அதை எடுத்து கொடுக்கணும். அவன் அப்பேற்பட்ட விஷயத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது நாம் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு அருமையான ஒரு விஷயத்தை சொல்றாருங்க சமர்த்தர். நம்ம எல்லோருக்கும் நம்ம உடம்புல 2 காது இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதை தவிர இந்த உடம்புல என்ன இருக்கு? 2 கண் இருக்கு, 2 காது இருக்கு, ஒரு வாய் இருக்கு, ஒரு மூக்கு இருக்கு, 2 கை, 2 கால், ஒரு சிரசு, ஒரு மார்பு அப்படின்னு ஒவ்வொரு அங்கமும் இருக்கு இல்லையா? பிரத்யங்கமும் இருக்கு இல்லையா நம்ம இடத்துல? இவர் சொல்றார், இந்த அத்தியாத்ம வித்யை 2 காதுனால கேட்டா போராது அப்படிங்கிற. 2 காதுனால கேட்டா போராதான். எப்படி கேட்கணும்? சர்வாங்கே ஸ்ரோதா, உடம்பையே காதாக ஆக்கி கேளு அப்படிங்கிற ஆழமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். உடம்பையே காதாக்குறதுன்னா என்ன?
ஒவ்வொரு இந்திரியம் ஒவ்வொரு விஷயத்தை பிரவர்த்திக்கிறது. அத்தியாத்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த எல்லா இந்திரியங்களையும் தமனம் பண்ணணும். அதனால அத்தியாத்ம விஷயத்தை ஏதோ காதால கேட்டு உள்ள போட்டு தள்ளினா போராது. அந்த அத்தியாத்ம வித்யை ஏதோ ஒவ்வொரு இந்திரியமும் அந்த அத்தியாத்ம வித்யைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சர்வாங்கேஸ்வரதா, உடம்பு முழுக்க காதாக ஆக்கி கேள். ஜயாச்சே சஞ்சல ஹிருதயே தேனே கிரந்த சோடூச்சீனையே சோடிதா அலபிய ஹோயே அர்த்தையே தீச்சா. எல்லாருடைய ஹிருதயமும் ஒரு போல இருக்காது. யாருடைய ஹிருதயம் சஞ்சலமான ஹிருதயமோ, விஷயாசக்தியில இருக்கக்கூடிய ஹிருதயமோ, அவ ஹிருதயம் சட்டுன்னு இந்த அத்தியாத்ம வித்தியை ஏத்துக்காது. அத்தியாத்ம விஷயத்துக்கு சட்டுன்னு சேராது. ஆனா அவாதான் இதை கேட்கணும். ஜயாச்சே சஞ்சல ஹிருதயே, யாருடைய ஹிருதயம் சஞ்சலமாக இருக்கும், தேனே கிரந்த சோடூச்சினையே, அவ இந்த கிரந்தத்தை கேட்கும் பொழுது, இந்த கிரந்தத்தை சேவிக்கும் பொழுது, முதல் தடவையாக கேட்கும் பொழுது இந்த விஷயங்கள் எதுவும் மனசுல ஏறுற மாதிரி தோணவே தோணாமல், வேண்டாமே இது நம்மளால முடியலையே, நம்ம மனசுக்கு இது ஏற மாட்டேங்கிறதே அப்படின்னு தான் அவளுக்கு தோணுமா. அப்படி தோணறதுக்கு காரணம் சஞ்சலமான ஹிருதயமே காரணம். அப்படி தோணினாலும் அந்த கிரந்தத்தை தயவு செய்து விட்டுடாதேங்கோ. ஏன்னா சோடிதா, எனக்கு இது இப்ப புரியலையே அப்படின்னு ஒருவன் அதை விட்டுட்டானான், அலப்யே ஹோயே ஏ அர்த்தையே தீச்சா. எங்குமே கிடைக்க கூடாத, எங்குமே லாபமாகாத ஒரு விஷயம், ஒரு அர்த்தம் இந்த கிரந்தத்தை கிடைக்குமே, அது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதை விட்டுடலாமா? அது கை விட்டுடலாமா? அதை விட்டுடக்கூடாது. அதனால இது எப்படியாவது இந்த அத்தியாத்ம வித்யை நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி அதில் இருக்கணும். அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தை இருந்தா போரும். அதை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த விஷயங்கள் மனசுல ஏறாம இருக்கிற மாதிரி இருந்தாலும் சத்குருநாதாளுடைய கிருபையினால அது ஏறும். ஜயாச ஜோடலா பரமார்த்த தேனே பாகாவாஹா கிரந்த அர்த்தசோதிதா பரமார்த்த நிச்சயே பாணி. யாருக்கு இந்த விஷயத்துல இயற்கையாகவே விருப்பம் உண்டாகிறதோ அவ நிச்சயமா இந்த கிரந்தத்தை பரிசீலனம் பண்ணி இந்த கிரந்தத்தை மனசுல வாங்கி வச்சுண்டு தேனே பாகாவா கிரந்த, அவ நிச்சயமா இந்த கிரந்தத்தை பார்க்கணும். அர்த்தசோதிதா பரமார்த்த நிச்சயே பாணி. இந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய எந்த பரமார்த்தத்தை பத்தி பேசியிருக்கோ அந்த பரமார்த்தத்தை தேடி பார்த்தால் அவளுக்கு நிச்சயமா அது கிடைக்கும். ஜயாசி நாஹி பரமார்த்த தயாசி ந கலையே தீச்சா அர்த்த நேத்ரே வீணி நிதான ஸ்வார்த்த அந்தாச கலைய. ஒன்னே ஒண்ணுதான் வேணும், இதுல ஒரு விருப்பம் வேணும். நான் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை வேணும், ஒரு தீவிரத்தனம் வேணும். ஜயாச நாஹி பரமார்த்த, அந்த பரமார்த்தத்தை அடையணும் அப்படிங்கிற தீவிரத்தன்மை எவனிடத்தை இல்லையோ அவனை நான் காப்பாற்ற முடியாது. தயாசி ந கலையே தீச்சா அர்த்த, அவன்கிட்ட நான் எவ்வளவுதான் முட்டின்றாலும் இந்த அர்த்தம் புரியாது. அப்போ அர்த்தம் புரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த கிரந்தத்துக்கிட்ட ஸ்ரத்தை இல்லாம இருக்கிறது தான் காரணமே தவிர மனசோ புத்தியோ போராது அப்படிங்கிறது காரணம் இல்லை அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறார் இங்க. நான் இதை எப்படியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஸ்ரத்தை அப்படிங்கிற தீவிரம் இருந்துட்டானால் எப்படியும் புரிஞ்சுடும். அதுல ஆசையே இல்லையானால் நான் எவ்வளவுதான் சொல்றவா முயற்சி பண்ணினாலும், இவன் கேட்டு முயற்சி பண்ணினாலும் அது வேஸ்ட். என்ன, அவனுக்கு அந்த விருப்பமே இல்லையே, அது அவனுக்கு ஆசையே இல்லையே. அதனால அந்த ஆசைய மனசுல உண்டு பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த அத்வைத கிரந்தத்தை சாதுக்கள் முக்கேன கேட்கணும் அப்படிங்கிறார். இல்லையானால் தயாசி ந கலையே தீச்சா அர்த்த, இவனுக்கு இங்க அர்த்தங்கள்லாம் புரியாது. நேத்ரேவினி நிதான ஸ்வார்த்த அந்தாச கலைனா, எப்படி ஒரு குருடன் கிட்ட ஒரு வஸ்துவை கொடுத்து இது என்னதுன்னு நீ சொல்லுடா அப்படின்னு சொன்னா எப்படி அவனால சொல்ல முடியாதோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதனால கண்ணு இருந்தும் மனசு இருந்தும் புத்தி இருந்தும் நம்மளுக்கு சுத்தீவிர இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பார்த்து
அந்த பிரபஞ்சத்தை எதுவுமே தாத்காலிகமாக இருக்கிறத நம்ம பார்த்து, சுகமும் துக்கமும் நம்மளை அலோலகலோட படுறத பார்த்து, எல்லாமே பிரமையா இருக்குங்கிறது சுத்தி வர லோகத்தை பார்த்தாலே தெரியறது. அதுக்கு அத்தியாத்மம் வேணுங்கிறதுக்கு தேவையே இல்லை. இப்பேற்பட்ட விஷயத்திலேருந்து நான் நகர்ந்து விழுந்து சாஸ்வதமான சாந்தி, ஏதோ அந்த சாந்தி வேணும்னு தோணாதா ஒருவனுக்கு? அந்த சாந்தி வேணுமே, அந்த சமாதானம் வேணுமே அப்படிங்கிற உந்துதல் மாத்திரம் ஹிருதயத்தை உண்டானாலே போருமே. அதெல்லாம் இல்லாமல் ஒரு குருடனா இருக்காதே. இதுக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் அது இந்த காலத்துல பாத்திரல சமர்த்தராமதாசர் காலத்துல நிறைய இருந்திருக்கு. என்னன்னா அத்தியாத்ம விஷயமோ பாரமார்த்திகமோ வேதத்து விஷயங்கள்லாம் சம்ஸ்கிருத பாஷையில தான் சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். சம்ஸ்கிருத பாஷை தான் தேவனுடைய பாஷை, அதுலதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சில பேர் ஒரு தேவையில்லாத ஒரு பண்ணின ஒரு சட்டம். இது சம்ஸ்கிருதம் தேவ பாஷையா இருந்துட்டு போட்டோம், அதுல ஆட்சேபனை கிடையாது. ஆனா அத்தியாத்ம வித்யை சம்ஸ்கிருத பாஷையில மாத்திரம்தான் தெரிஞ்சுக்க முடியும். பிராகிருத்தமாக இருக்கக்கூடிய மற்ற பாஷைகள்ல தெரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க கூடாது, போனா பாப்பம், இப்படிலாம் கிளப்பி விட்டது சமாஜம். அதுவும் சமர்த்தர் காலத்தை ரொம்பவே இருந்திருக்கு. அதெல்லாம் சில பேர் ஒரு டாமினன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணின ஒரு சேஷ்டை. அதை கண்டிக்கிறார். இந்த அத்தியாத்ம வித்யையும் ஆத்ம வித்யையும் உண்மையான ஒரு குரு இடத்துல போய் தெரிஞ்சுக்கணும், இவ்வளவுதான் தேவை. அப்புறம் அந்த குரு உனக்கு எப்படி வேணுமோ அவரை உனக்கு பார்த்து சொல்லி தருவார், உனக்கு தக்கப்படி அதை சொல்லி தருவார். ஏக மனதி மராட்டி காயே, மராட்டி பாஷையிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சில பேர்லாம் சொல்லறா. ஹேதோ பல்யாசி ஐகோனையே அப்படி எவனாவது சொன்னானால் அந்த பக்கமே திரும்பி பார்க்காதே, அவனை காது கொடுத்து கேட்காதே. தீ மூர்க்கே நேனே தீ சோயே அர்த்தான்வயாச்சி. அவள்லாம் அப்படி பேசக்கூடியவாள்லாம் பரம மூர்க்காள். அவளுக்கு ஆத்ம வித்யை சுலபமா தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி இருக்கிறது பார்த்து பொறுக்க முடியல அவளுக்கு. தே மூர்க்க நேனத்தை சோய அர்த்தான்வயாச்சி, அந்த அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இழக்கக்கூடியவர்கள் அவர்கள். அவ கூட போனேன்னா நீங்கள் அதை இழந்துடுங்கள். லோகாச்சி மாந்துச கேலி அப்படி இருக்கிறவா பேச்சு மூர்க்கத்தனம்னு ஏன் சொல்றேன்னா, நிறைய ரத்னங்கள், அந்த ரத்னங்கள் ஒருவன் ஒரு தகர டப்பாக்குள்ள வைக்கிறான் ரத்தனத்தை. லோகாச்சி மாந்துசக்கேரி, தகரம் சொல்லுங்க அல்லது இலும்பு டப்பான்னு சொல்லுங்க, அயோனோ டின்னோ ஸ்டீலோ ஏதோ ஒரு டப்பா. அதுக்குள்ள நிறைய விலை உயர்ந்த ரத்னங்களை வச்சிருக்கு. நானா ரத்னே சாட்டவெளி தே அபாக்யானே தியாகிலி லோகண்ட மனோனி. இன்னொருத்தன் பார்த்தான், டேய் இதெல்லாம் தகர டப்பாக்குள்ள வச்ச ரத்தம் பா, தூக்கி எறி அப்படின்னு சொன்னா அது புத்திசாலித்தனமா அப்படின்னு கேட்கிறார் சமர்த்தர். டப்பாக்குள்ள இருக்கக்கூடிய ரத்னம் முக்கியமா, டப்பா எதனால பண்ணி வச்சிருக்கோ அது முக்கியமா? ரத்னம் தானே முக்கியம். அப்படின்னா தகர டப்பாவா இருந்தா என்ன, தங்க டப்பாவா இருந்தா என்ன, வெள்ளியால பண்ண டப்பாவா இருந்தா என்ன, நம்மளுக்கு தங்கத்துலதான் குறி. ஆனா சில அபாகியவான்கள் என்ன பண்ணுவா, லோகண்ட மனோனி, இது தகரம், இது வரும் ஸ்டீல் டப்பா, இது வரும் அயன் டப்பா, இதுக்குள்ள ரத்னம் இருந்தாலுமே இந்த டப்பா இதனால பண்ணிருக்க நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி அதை தூக்கி எறிஞ்சுடுவாளாம். தைசி பாஷா பிராகிருத. அது மாதிரி அந்த டப்பா மாதிரி தான் இப்ப பாஷா. அது தகரமா இருந்தா என்ன, தங்கமா இருந்தா என்ன, வெள்ளியா இருந்தா என்ன, அந்த டப்பாக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் இருக்கே அதுதான் வேதாந்தம் சித்தாந்தம். தைசி பாஷா பிராகிருத. பாஷாவன்னா பிராகிருத்தமாக இருக்கும், ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சின்னு இருக்கக்கூடிய அர்த்தம் இருக்கே அது வேதாந்தமாகவும் சித்தாந்தமாகவும் இருக்கும். நேனோ நீ தியாகி பிராந்தம் மந்த புத்திஸ்தவ. இப்ப புரியறதா? பிராகிருத பாஷை, அதனால அதுல இருக்கக்கூடிய ஆத்ம வித்யை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் தள்ளி விட்டுட்டானால் எப்பேற்பட்ட மந்த புத்தியவன், எப்பேற்பட்ட பிரம பிடிச்சவன் அவன்.
ಆಹಾಚ ಸಾಪಡತಾ ಧನ தியாககரணே மூர்க்கப்பன திரவியாவே சாட்டவன ஓஹோச்சினே. எதுவுமே நாம் பரிசிரமப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது பொது சட்டம். ஆனா எதிரே பார்க்காமல் அவன்கிட்ட ஒரு சம்பத்து சேர்றது. அப்படி அவன்கிட்ட சேர்ந்த திரவியமோ அவனுக்கு சகஜமா கிடைச்ச சம்பத்தையோ தியாகம் பண்ணுவானா, இல்ல அது சரியான முறையில அதை எப்படி உபயோகம் பண்ணணும்னு பார்ப்பானா? அத எதிர்பாராம எனக்கு கிடைச்சு கொடுத்து அதனால அது என்ன சேர்ந்தது இல்லை அப்படின்னு அவன் தூக்கி இருந்துட்டான் வச்சுப்போமே, எப்பேற்பட்ட மூர்க்கனவன். அது மாதிரி இவனோ சம்ஸ்கிருதத்தை படிச்சு வேதத்தை படிச்சு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு வழி பண்ணிக்காம இருக்கக்கூடியவன் எதிர்ச்சையா அவனோட மாத்திருபாஷையிலேயே அந்த ஆத்ம வித்தியை கையில கிடைச்சு கொடுத்துனாக்கா, இல்ல அது வேதம் படிச்சாதான் கரெக்டாம், அதான் இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி தூக்கி இருந்தான்னா இவனை விட பெரிய மூர்க்கன் உண்டா? பரிச தேக்கிலா அங்கனி மார்கி படிலா சிந்தாமணி ஆபாவேல மகாகுணி கூப்பாமதே. இப்ப பரிசக்கல்லோ சிந்தாமணியோ சுலபமா கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆனா ஏதோ காரணமா அவன் நடந்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த மார்க்கத்துல ஒரு பரிசக்கல்லு ஒரு சிந்தாமணி விழுந்து கிடக்கு, எதிர்ச்சியா விழுந்து கிடக்கு. அப்படின்னு இருக்கும் பொழுது ஆஹா பரிசக்கல்லு சிந்தாமணியும் கிடைச்சதே அப்படின்னு அவன் எடுத்து வச்சுப்பனா, இல்ல நான் போற ரோடுல கிடக்கு, ரோடுல கடந்ததால பரிசானாலும் நான் எடுத்துக்க மாட்டேன், சிந்தாமணி ஆனாலும் நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னா எப்பேற்பட்ட மூர்க்கனவன். அவன் நடந்து போற ரோடு முக்கியமா, அந்த ரோட்ல கிடைச்ச பரிசும் சிந்தாமணியும் முக்கியமா? ஆபாவேல மகாகுணி கூப்பாமதே. அவ வீட்டு அவ கொல்ல பக்கத்துல ஒரு கிணறு, அந்த கிணறு பக்கத்துல ஒரு கொடி படர்ந்திருக்கு. இதோ காரணமா திடீர் அந்த கொடியிலேயே பரிசுக்கல்லும் சிந்தாமணியும் வளர்ந்து வருதுன்னா, இல்ல பரிசும் சிந்தாமணியும் இப்படி கொடியில வந்தெல்லாம் எனக்கு வராது, அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை யாரு நெக்லெக்ட் பண்றானோ அவன் ஒரு மூர்க்கன். தைசே பிராகிருதி அத்வைத்த சுகம ஆணி சப்ரச்சித அத்தியாத்ம லாபே அகஸ்மாத் தரி அவசிய கியாவே. அதனால அப்பேற்பட்ட அத்வைத்த ஞானம் ஒரு கால பிராகிருத்தமாக இருக்கக்கூடிய பாஷையில சுகம ஆணி சப்ரச்சித நல்லா தெளிவா எல்லா விஷயங்களையும் எடுத்து கொடுக்கும் பொழுது சுகம நம்ம மனசுக்கு புரியும்படியா, நம்ம மனசுக்கு சாந்தியை தரும்படியான ஒரு விதத்தை அது சொல்லும் பொழுது அத்தியாத்ம லாபே, அப்பேற்பட்ட அத்வைத்த ஞானம், அப்பேற்பட்ட அத்தியாத்ம ஞானம் கிடைச்சுதானா அகஸ்மாத்த எதிரே பார்க்கலே கிடைச்சு விட்டானா தரிய அவசிய கியாவே, அவசியம் அதை வாங்கி வச்சுக்கணும். நகரிதா வித்பத்தி சாஸ்ரம சகல சாஸ்திரார்த்த ஹோயே சுகம. உண்மையா பார்க்க போச்சுன்னா இந்த ஆத்ம வித்யையும் இந்த அத்தியாத்ம வித்யையும் பரிசிரமப்பட்டு எல்லா வேதங்களையும் எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அதுல கிஞ்சித் கூட சந்தேகம் கிடையாது. கரிதா வித்பத்தி சாஸ்ரம, பரிசிரமப்பட்டு அதை சம்பாதிச்சுக்க வேண்டிய ஞானம் தான். சகல சாஸ்திரார்த்த ஹோயே சுகம. அப்படி பரிசிரமப்பட்டு எவன் எந்த ஞானத்தவன் சம்பாதிச்சுக்கிறானோ சுகம, அவனுக்கு பரம சாந்தியையும் சமாதானையும் தெளிவையும் சுத்தத்துவத்தையும் பிரகாசத்தையும் கொடுக்கக்கூடிய ஞானம் தான் அது. ஆனா பெரியோர்கள் பண்ணின கிருபை எப்படின்னா, அவளிடத்துல போய் அவ சரண சேவையை பண்ணினோமானால் அவளுடைய கட்டாட்சத்தினால அப்படி பரிசிரமப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய ஞானம் அவளுடைய சத்சங்கத்திலேயே கிடைச்சுடுறது. சத்சங்கமாச்சே வர்ம தேஹே ஐசே அசே. அந்த சத்சங்கத்துல போனோமானால், அந்த சத்குருநாதால் கிட்ட போனோமானால் தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து கொடுக்கிற மாதிரி அந்த அத்தியாத்ம ஞானத்தை அவரே நம்மளுக்கு எடுத்து கொடுத்துடுவார். இதுதான் சாது சங்கம், சத்சங்கம் அப்படின்னு சொல்றோமே, அதுடைய சத்தியான விஷயம். ஜே வித்பத்தினே ந கலே. எது படிச்சு எவ்வளவு படிச்சாலும் இது புரிஞ்சுக்கிறது சிரமம். பரிசிரமம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, எவ்வளவு படிச்சாலும் நம்ம மனசுல ஏறது சிரமம் தான்.
வித்பத்தினே நக்கலே, வரும் வித்வத்தி இருக்குங்கிறதுனால தெரிஞ்சுவிட முடியும்னு சொல்ல முடியாது. எல்லா வேதத்தையும் ஒருவன் படிச்சுட்டான், எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சுட்டான் அப்படிங்கிறதுனால அந்த ஞானத்தை அவன் சம்பாதிச்சு விட்டான் அப்படிங்கிறது கிடையாது. இது புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சமமான விஷயம்தான். ஜே வித்பத்தினே நக்கலே, எது வித்வத்தினால தெரிஞ்சுக்க முடியாதோ தே சத்சமாகமே கலே, அது சத்சங்கத்துடைய மகிமைனால நமக்கு தெரிஞ்சுவிடும். சகல சாஸ்திரார்த்த ஆக்களே சுவானுபவாசி, சத்சங்கத்தை போனப்புறம் அது நம்மளுக்கு எப்படி சுலபமாக தெரிய வருதுன்னா, மனசுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய ஞானம், அனுபவத்தினால தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த ஞானம், அந்த சத்குருநாத்தாள் அந்த சாதுக்கள் அப்பேற்பட்ட அனுபவத்தை அப்படியே நம்மளிடம் கொடுத்துடுவா. சுவானுபவம் என்கின்ற பேரு அந்த சுவானுபவத்தை நம்மளிடத்துல கொடுத்து, அந்த சுவானுபவத்தினால அப்பேற்பட்ட உயர்ந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்துடுவா, நம்மளுக்கு புரிய வச்சுடுவா. மனோனி காரண சத் சமாகம தேத்தே நலகே விபத்தி சிரம ஜன்ம சார்த்தகாச்சே வர்ம வேகலேச்சே ஆகே. அதனால ஒரு காலம் இந்த சத்சங்கத்தை விட்டுவிடக்கூடாது. கிடைச்ச சத்சங்கத்தை பிடிச்சு வச்சுடணும். ஏன்னா அந்த சத்சங்கத்துல விற்பத்தி சிரமம் இல்லாமல், படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய சிரமம் இல்லாமல், நம்மளுக்கு எப்படி புரியுமோ அது மாதிரி அவ கிருபையினால சாதுக்கள் எடுத்து கொடுக்கறதுனால ஜன்ம சார்த்தகாச்சே வர்ம வேகலேச்சி ஆகே. இந்த சத்சங்கத்துல போனதுமே நாம் ஜன்மம் எடுத்தது சார்த்தமாகற மாதிரி இருக்கக்கூடிய ஞானத்தை சுலபமா நம்மளுக்கு எடுத்து கொடுத்துடுவா. நம்மளுக்கு இந்த சாதுக்கள் இப்படி அந்த ஞானத்தை நம்மளுக்கு சுலபமா எடுத்து கொடுக்கக்கூடிய ரகசியமே ரொம்ப அருமையான அற்புதமான ரகசியம் அப்படின்னு சாது சங்கத்தை பத்தி சொல்றார். மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். श्रीराम जय राम जय जय राम, श्रीराम जय राम जय जय राम। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम 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 हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे राम हरे